ओम नमो नारायण। जय श्री रामानुजय नमः। श्री रामानुज नमः। नमो नारायण। जय श्री श्रीमन नारायण। வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ரீமதே நடைய நம்ம நம்ம வைணவ சம்பிரதாயத்தில் நம்ம குரு ஸ்ரீ ராமானுஜர் நம்ம ராமானுஜாச்சாரிய வணங்குறேன். எல்லாரும் வணங்குவோம், மனசார வேண்டிவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. குருவேஸ்வரன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பேச போகிறோம்னா, நம்ம வைணவ சம்பிரதாயத்தில் இந்த உலகத்தில் வந்து நிறைய 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 டிஃப்ரென்ஸ் வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்குது. நம்ம நிறைய இருக்குது. ஆனால் நம்ம வந்து கும்பிட உடையவர் நம்ம பெருமாள், பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள், திருப்பதி பாலாஜி, வெங்கடாச்சலபதி, இது நம்ம கும்பிட வேண்டியவர். இப்போ என் பின்னாடி உட்காந்துருக்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, அவரையும் நம்ம கும்பிட வேண்டும். நம்ம எல்லாமே இப்போது வைணவ சம்பிரதாயத்தில் எப்படின்னா வந்து நம்ம வந்து விஷ்ணுவின் அவதாரமான விஷ்ணு மட்டும்தான் கும்பிடுவோம். விஷ்ணு அவதாரம் கும்பிடுவோம், விஷ்ணு கும்பிடுவோம் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து இப்போ நான் வந்து இந்த கழுத்தில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா, இது வந்து ஆர்டர் பண்ணேன். இது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் டாபிக் பேசுகிறேன். ஸோ இது பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஸோ இது என்னன்னா, இது கழுத்தில் வந்து நான் போட்டேன். இது வந்து பாகேஷ்வர் தாம்லேருந்து ஆர்டர் பண்ணது. லார்ட் ஹனுமானோடு அவரோட போட்டது. இது ரொம்ப நல்லதான். இது நீங்கள் வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த பாகேஷ்வர் தாம்லேருந்து ஆர்டர் பண்ணி ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ கிடைக்குமா, அந்த குருவோடு. ஸோ இது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இது என்னென்னா, இது வந்து ஆஞ்சநேயனோடு இதை நீங்கள் போட்டால், நிஜமாக சொல்கிறேன், இதில் போட்டிருக்கு. இதை நீங்கள் போட்டால் உங்கள் ஹெல்த்து, உங்கள் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், உங்கள் லைஃப் எப்படி இருக்கோ அப்படியே சேஞ்ச் ஆகிடும் உங்கள் லைஃபு. இது வந்து ஏன் எப்படி இருக்குன்னா, இது வந்து ரொம்ப பவர்ஃபுல். நம்ம 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 என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம கும்பிடுறோம், நரசிம்மர் கும்பிடுறோம். நம்ம எங்கள் இஸ்காண்டி நரசிம்மர் கும்பிடுறோம். ஆனால் நரசிம்மர் எல்லாமே இந்த பஞ்சமுகி ஆஞ்சநேயர் உங்களுக்கு தெரியும். பஞ்சமுகி ஆஞ்சநேயர் நரசிம்மர் இருக்கார். பகவான் நரசிம்மர் இருக்கார். ஸோ அதனால் இதுவும் நீங்கள் போட்டுருந்தா ஒரு தப்பு கிடையாது. இதை நான் கண்டினியூவாக போட்டுருக்கேன். ஆக்சுவலி நம்ம இஸ்கான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம கௌடிய வைஷ்ணவ் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் இப்போ நான் நிஜமாக சொல்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு பண்ணேன்னா, நம்ம வைணவ சம்பிரதாயத்தின் மூல் ஆழ்வார், நம்ம எல்லா ஆழ்வாரை பற்றியும் பேச போகிறோம். 12 ஆழ்வார் பற்றி பேச போகிறோம். ஸோ இது நான் இன்றைக்கி ஏன் எவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கேன்னா, இது ஏன்னா நம்ம வந்து வைஷ்ணவ சம்பிரதாயில் இருக்கோம். ரொம்ப சுத்தமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நம்ம இதில் ரொம்ப வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ரொம்ப இதில் ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம வந்து இப்போது இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் தான் பேச போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். 12 ஆழ்வாரை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம ராமானுஜர், உங்களுக்கு எல்லா பற்றி தெரியும். நான் அதை பற்றி சொல்லுவேன். நம்ம ராமானுஜாச்சாரியர் வைஷ்ணவ சம்பிரதாய குரு. அவர் தான் அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தொடங்கினார். ஸோ நான் அதை பற்றி இன்றைக்கி பேசிடுறேன். எங்கள் ராமானுஜாச்சாரியர் அவரையும் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணியிருந்தேன். இப்போவும் ஃபாலோ பண்ணுறேன். அவரோட நான் எதுவுமே இருந்தாலும் என் வீட்டில் ஒரு ஃபோட்டோ இல்லை, ஆனால் அவரையும் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். அவருடைய ஃபோட்டோ பார்த்தாலே உடனே அவர் அப்படியே கும்பிட்னா போல இருக்கும். நான் ராமானுஜாச்சாரிய இப்படி ப்ரிசர்வ்டு பாடி பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்.
நான் என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது, வெங்கடேஷ் சாஸ்திரி லெக்சர்னு. அதில் பண்ணியிருக்கேன். என்னோடய 2 சேனல் இருக்குது. நான் ஒன்று இதில் வந்து நான் ஒன்று அந்த இன்னொரு மொபைல் அந்த மொபைல் தொலைஞ்சு போயிடுது. ஸோ இந்த மொபைலில் நான் வெங்கடேஷ் சாஸ்திரி லெக்சர்னு அந்த லெக்சரில் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ராமானுஜாச்சாரியார் வந்து இஸ் அன் இன்கார்னேஷன் ஆஃப் ஆதிசேஷா. ராமானுஜர் வந்து எல்லாருக்கும் தெரியும். ராமானுஜாச்சாரியார் வந்து நம்ம ஆதிசேஷனின் அவதாரம். நம்ம பெருமாளின் சர்பெண்ட் சொல்லுவாள். பெருமாளின் சர்பெண்ட் வந்து நம்ம ஆதிசேஷன் பாம்பு. ஸோ ஆதிசேஷன் தான் திரேதாயுகத்தில் லக்ஷ்மண அவதாரம் எடுத்தார். அப்புறம் துவாபர் யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அண்ணனா பலராமர் அவதாரம் எடுத்தார். அப்புறம் நாங்கள் எங்கள் இஸ்கானில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் வித்தியாசம் கிடையாது. there is no difference between Lord Krishna and Lord Balarama. ஸோ என்னன்னா, கிருஷ்ணரும் பலராமரும் ஒன்று தான். அதுலேருந்து ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. நம்ம சம்பிரதாயம், எங்கள் கௌடியா சம்பிரதாயம். ஸோ கிருஷ்ணா ஆனால் எங்கள் இஸ்கானில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணருக்கு பலராமுக்கு எல்லாமே அவர் தான். கிருஷ்ணா, விஷ்ணு, சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், எல்லாமே அவர் தான். ஸோ இதில் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணக்கூடாது. இதில் நம்ம எல்லாம் கிளியராக இருக்கணும். எனக்குமே சில டைம் நிஜமாக சொல்லிட்டோம்னா, எனக்குமே சில டைம் இது ரொம்ப மண்டை திருகி போயிடும். அங்கேயும் மண்டை வந்து கன்ஃபியூஷனில் போயிடும். நான் உடனே அதை என்ன பண்ணுவேன்னா, கிளியராக இல்லை இப்படி கிடையாது, நம்ம வந்து இதை தான் ஃபாலோ பண்ணணும். என் பூனை உங்களுக்கு காட்டுறேன். நானும் ஒரு பிராமின் ஃபேமிலி. நான் சோப்பட்டியாக சொல்ல, நானும் பிராமின் ஃபேமிலியிலேருந்து தான், தமிழ் பிராமின் ஃபேமிலியிலேருந்து தான் கம்யூனிட்டி நானும் பிராமின் கம்யூனிட்டி தான் இதில் இருந்திருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எஸ். ஸோ வந்து ஸோ இங்கே வந்து போட்டிருக்கு ராமானுஜா இன்கார்னேஷன் ஆஃப் ஆதிசேஷா. இந்த ஃபிலாசபி விசேஷ் அத்வைதா. நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயம் விசேஷ் அத்வைதா ஃபாலோ பண்ணுறோம், எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீ சம்பிரதாயில் வந்து நாட் அவர் கௌடியா சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயில். ஸோ விசேஷ் அத்வைதா, the central thesis of that the Jivatman is an inspirational component of Bhagavan Sriman Narayana. இதில் போட்டிருக்கு. When the Supreme Lord descends as Sri Rama and Sri Krishna, அவதாரம் எடுத்து வரும். ஆதிசேஷா appearance Sri Lakshmana, ஸ்ரீ பலராம ரூபத்தில் எடுத்து தெரியும். இன் கலியுக ஆதிசேஷா appears as Ramanuja to save souls, carry out the orders of the master Sriman Narayana. ஸோ என்ன போட்டிருக்கா இதில், கலியுகத்தில் வந்து இந்த கலிகாலே நாமே, எங்கள் கௌடியா வைஷ்ணவ சொல்லுவோம் இஸ்கானில், கிருஷ்ண டிவோட்டிஸில், கலிகாலே நாமே கிருஷ்ண ஹரினா, கலிகாலே நாமே கிருஷ்ண பிரச்சார். அப்படின்னா இந்த கலிகாலத்தில் வந்து, இந்த கலியுகத்தில் இவ்வளோ பாவம் நம்ம பண்ணுறோம். இந்த ஹியூமன்ஸ் வந்து, நம்ம ஹியூமன் சொசைட்டியில் அது மட்டும் இல்லை, நம்ம மனுஷங்க வந்து இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோங்க, நமக்கு தெரியல. நானும் பாவம் பண்ணியிருக்கேன், நீங்களும் எல்லாரும் பாவம் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம வந்து இந்த உடம்பு நமக்கு கிடைச்சிது. இந்த உலகம் வந்து ஏற்கனவே ஸ்ரீகிருஷ்ண பகவான், ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா வந்து பகவத்கீதாவில் சொல்லிட்டார், துக்காலயம் அசாஸ்வதம். இந்த உலகம் வந்து துக்காலயம், தான்.
இதில் வந்து நமக்கு சந்தோஷத்தை தேடி போனால் நமக்கு சந்தோஷம் கிடைக்காது. அது உறுதி தான். தட் இஸ் கிளியர். அது வந்து கிளியர் தான். இந்த உலகத்தில் தேடி போனால் நமக்கு துக்கம்தான் கிடைக்க போகிறது. நான் யார் என்ன மதிக்கலையா, யாரும் மதிக்காட்ட போகிற இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நானும் முன்னாடி அப்படி தான் இருந்தேன். ஆனால் நமக்கு என்ன பண்ணோம், இந்த பக்தியை முன்னேற்றணும். இந்த 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 ஹரிநாம சங்கி, இந்த ஹரிநாம முன்னேற்றணும், பக்தியை முன்னேற்றணும், சம்பிரதாயம் முன்னேற்றணும், பக்தியை முன்னேற்றணும். நம்மளோட வேலை அதுதான். ஸோ இதெல்லாம் நம்ம கேர் பண்ணோன்னா நம்ம பக்தியில் முன்னேற முடியாது. இதை கேர் பண்ணணும். அதனால் இதெல்லாம் தள்ளி வச்சு ஒரு ஓரமாக போட்டுக்கு நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம். அடுத்தவன் என்ன வேணால் சொல்லுவான். நான் என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்கா, இவன் என்ன பக்தி பண்ணுறான், இவன் எப்படி பண்ணுறான், என்ன நடிக்கிறானா, ஆக்டிங் பண்ணுறான பக்தி மாதிரி எல்லாம் என் மனசே எனக்கு சொல்லியிருக்கு. ஆனால் நான் எல்லாருக்கும் தெரியும் பக்தி யாரோடும் போய் கிடையாது. எல்லாரும் பக்தி உண்மை, அவாவா பக்தி அவளுக்கு தெரியும். ஆனால் யாரும் வெளியில் காட்டிக்க மாட்டேன். எல்லார் பக்திக்கு மனசுக்குள்ள பக்தி இருக்குது பகவான் பிரதி. ஏன்னா இந்த உடம்பு தான் நமக்கு துக்கம் கொடுக்குறது. ஆனால் ஆத்மா எப்போவுமே பரமாத்மாவை தான் நினைக்கிறது. ஸோ பரமாத்மாவை தான் நினைக்கிறது ஆத்மா வந்து. நம்ம ஆத்மா வந்து பரமாத்மா தான் பகவான் நினைக்கிறது. ஸோ நம்ம வந்து இதை பற்றி ஜாஸ்தி இது பண்ணாமல் நம்ம வாட்டு நம்ம பக்தியில் கவனத்தை செலுத்தி நம்ம வாட்டு நம்ம பக்தியை பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில், அதுவும் நிறையா சொல்கிறேன், இந்த ஹரிநாம், இந்த நானும் முன்னாடி எனக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இப்போ இந்த வைஷ்ணவ் சங்காவில் சேர்ந்தோம். நிஜமாக சொல்கிறேன், என்றைக்குமே மனசு என்னன்னா சொல்லுவேன், நாடகமாக அது கிடையாது. நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த வைஷ்ணவ சங்கம் வந்து நம்ம பக்தி நிஜம்தான்னு பகவானுக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த வைஷ்ணவ சங்கம் இருந்து ரொம்ப பகவான் கொடுத்தது நமக்கு. இந்த குடும்பம் நம்ம ஃபேமிலி மாதிரி. நம்ம ஃபேமிலியே விட்டுருங்க, வைஷ்ணவ சங்கம் ஃபேமிலி இருக்கே, அது ரொம்ப நிஜமாக சொல்கிற ரொம்ப ஒரு ஆனந்தம் கொடுக்க வேண்டியது அது இது. ஸோ நான் அதை பற்றி ஒரு டாப்பிக்கில் பேசலாம். இன்றைக்கி நான் எந்த டாப்பிக்கில் பேச வந்தேனோ அதை பற்றி பேசிடலாம். எஸ். ஸோ நான் ஆழ்வார் பற்றி, நம்ம 12 ஆழ்வார் பற்றி தான் பேச வந்தேன். ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு நான் போய் எனக்கு டைம் எடுத்து அப்புறம் எனக்கு சாயந்தரம் ப்ரோக்ராம் போகணும், சத்சங் போகணும். ஸோ எஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. குரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய நமः. குருவே ஸ்ரீ ராமஜய. ஓம் நமோ பகவதி வாசுதேவாய நமோ நாராயண. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நமோ ஹரே கிருஷ்ணா. So let's start. First, the 12 ஆழ்வார்ஸ் நேம், 12 ஆழ்வார்கள் அவர் பேர் அது சொல்லிடுறேன். கவனமாக கேளுங்க எல்லாரும். ப்ளீஸ் எவ்ரி ஒன் வி லிசன் வெரி கேர்ஃபுல்லி, பிகாஸ் this the ஆழ்வார்ஸ் நேம்ஸ் ஆர் you should be know and you should be spread the ஆழ்வார்ஸ் name. Some people they don't know Alwar's name, so you should be listen carefully and note it in your paper or in some paper or some saved in the mobile. So I start பண்ணிடுறேன். முதல்ல வந்து நம்பர் 1 பொய்கை ஆழ்வார். நெக்ஸ்ட் second Bhuta Alvar. Third one Pe Alvar. Fourth one Tirumaishai Alvar. Fourth அப்புறம் நம்ம ஆழ்வார். அப்புறம் மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள் தொண்டரப்பொடி ஆழ்வார், அப்புறம் திருமண் ஆழ்வார் அண்ட் திருமங்கை ஆழ்வார். ஸோ நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த ஆழ்வார்னா இந்த ஆழ்வாருங்க இருக்காரு, ரொம்ப வேர்ட்ஸே கிடையாது, அவளுக்கு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு.
இவர் directly 24 hours they are dedicated to your worship to Lord Vishnu. Only Vishnu Smaranam 24 hours. Not they are not taking tension to how I will have food or not, I will have money or not. They are not taking the tension. Our tension எடுக்க மாட்டோம், எதை பற்றியும் கவலை கிடையாது. ஏன்னா they are already they are samarpan to Lord Vishnu. Our dedicated to Lord Vishnu ஆயிட்டா. our ஸ்மரணம் விஷ்ணு ஸ்மரணம் ஒன்லி. அவங்க இந்த எதை பற்றி கவலை கிடையாது. 24 hours ஹரிநாம் ஒன்லி தான், விஷ்ணு ஸ்மரணம். ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா சொல்லிகிட்டே இருப்பா. அவள் வந்து 24 hours அவளை பற்றி அவளோட நம்ம அவள்கிட்ட நிறைய கற்றுக்கணும். ஆக்சுவலி நம்ம ஆச்சாரியர்கிட்ட, நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர்கிட்ட, நம்ம வைஷ்ணவ குருகிட்ட நம்ம நிறைய கற்றுக்கணும். ஏன்னு தெரியுமா? ஏன்னா இவரோட ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால், இவர் பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு இருந்தால், நம்ம எப்படியோ எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் ஒரு செகண்ட் ஆகாது. அப்படியே உச்ச பகவானே நம்ம உச்சத்தில் வச்சிருவார். ஆனால் நமக்கு நம்ம பகவான் நம்ம இந்த பகவான் நம்ம ஏன் அப்படி வைக்கிறேன்னா, ஏன்னா we have prestige issue. நமக்கு வந்து அகங்கார், அப்புறம் நான் தான் எல்லாம் பண்ணேன், இது வந்து நமக்கு அகங்கார். அதுதான் பிரச்சனை, ரைட்? ஸோ நான் கொஞ்சம் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன், சாரி கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம வந்து அவள்கிட்ட இன்ஸ்பிரேஷன் கற்றுக்கணும். அவளை மாதிரி ஆனன்னு நினைக்கிற தப்பு இல்லை, ஆனால் அவளை மாதிரி நம்ம ஆக முடியாது. அவளை மாதிரி பக்தி பண்ணலாம் அப்படி நினைக்கணும். அவளை மாதிரி நம்ம பக்தி பண்ணோன்னு நம்ம நினைக்கணும். அவளை மாதிரி நம்ம பக்தி பண்ணோம், அவளை மாதிரி நம்ம பக்தி பண்ண நினைச்சாலே, மனசை நினைச்சாலே போகிறோம். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம பக்தியை பண்ணலாம். நம்மளும் நம்ம பகவான், அவ்வளோதான். நம்ம கூட யாரும் இருக்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம சொந்தம் உறவு எல்லாம் விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம கூட பகவான் இருக்கார், ஹரி இருக்கார். அந்த விஸ்வாசம் போகிறோம், அந்த நம்பிக்கையாக போகிறோம். நம்ம வந்து எப்பேற்பட்ட கஷ்டம் தான் தாண்டி போயிடலாம். எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும், வெறும் சின்ன கஷ்டங்கள்னால நமக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சின்ன கஷ்டம், நமக்கு சாப்பாடாக கிடைக்கிறது, நமக்கு எல்லாம் வசதி, நமக்கு சாப்பாடாக கிடைக்கிறது, அட்லீஸ்ட் சாப்பாடாக கிடைக்கிறது நமக்கு. நிறைய பேர் ரோட்டில் பாருங்க, அவருக்கு டோன்ட் ஹேவ் ஃபுட். சில பேர் கண்ணு தெரியாது, பாவம், கண்ணு நினச்சி பார்த்தா என்ன பண்ணுறது? கண்ணு முக்கியம். ஆனால் அவர் பகவான் பார்க்க கண்ணு கூட இல்லை அவருக்கு தெரியும். சில பேருக்கு உலகத்தை பார்க்க வேண்டாம், பரவாயில்ல, பகவானை பார்க்குறது ஒரு கண்ணு இல்லை. அவள் எப்படி பின்னர் பகவானை பார்ப்பா? எப்படி அவள் தரிசனம் கொடுப்பா? அவளுக்கு எப்படி இருக்கும் கண்ணு இல்லாமல்? இந்த வலியெல்லாம், அந்த வலி யார் உண்மையான எல்லாரும் ஏன்னா நம்ம கிருஷ்ணர், நம்ம கடவுள் வந்து நம்ம பெருமாள், நம்ம கிருஷ்ணர் எல்லாம் வந்து நம்ம நாராயணன், நம்ம ஹரி வந்து நம்ம பெருமாள் வந்து எல்லாரும் ஹிருதயத்துலேயும் பரமாத்மா ரூபத்தில் உட்காந்துருக்கார். நம்ம கிருஷ்ணர், நம்ம ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, நம்ம பெருமாள் விஷ்ணு எல்லாமே ஆல் ஆர் சேம், தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். பகவத்கீதா பகவானே சொல்கிறார். ஒரு நிமிஷம். கிருஷ்ணரே சொல்கிறார், நான் எல்லாரும் மனதில் உட்காண்டிக்கிறேன், நான் எல்லாரும் மனதில் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லாரும் ஜீவராசி எல்லாமே ஜீவராசி அவர் படைச்சது தான், எல்லாமே அவரோடு தான். இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இத்தனை நாள் நம்ம வந்து பகவான் தனியாக படிச்சுட்டு பகவானுக்கு நான் தனியாக புரிஞ்சு போயிட்டேன், அப்படி கிடையாது. ஆனால் இப்போ நமக்கு தெரிஞ்சிருத்துல அது போல நமக்கு இப்போ எல்லாமே பகவானோடு தான். ஜீவராசியுமே எல்லாமே அவரோட தான், பகவானோடு தான். எல்லா ஜீவராசி மனசுலையும் ஒரு ஃபோட்டோவில் பாருங்க நீங்கள், எல்லா ஜீவராசி மனசுலையும் கிருஷ்ண பரமாத்மா உட்காந்துருக்கார். நம்ம விஷ்ணு ஹரி எல்லா ஹிருதயத்துலேயும் உட்காந்துருக்கார். இந்த ஹிருதயத்தில் எல்லாரும் ஹிருதயத்துலேயும்
ஏன்னா இதை பக்திங்கிறது இருக்க ரசாமிருத் பக்திங்கிறது இருக்க ஒரு அமிர்தம் மாதிரி. அமிர்தம்னு சொல்ல முடியாது, அது ஒரு தனி அமிர்தம். அது வந்து நம்ம நம்ம இப்போ எங்கேயா போகிறோம், கோல்ட்ரிங்க் குடிக்கிறோம், கோல்ட்ரிங்க் வேணும், கோல்ட்ரிங்க் குடிக்கணும், எனக்கு ஒரு தண்டா ஜூஸ் வேணும், ஃபேண்டா கொக்கோ கோலா என்னெல்லாம குடிக்கிறோம். அதெல்லாம் உடம்புக்கு கேடு. ஆனால் நம்ம பகவானோட அந்த பகவானோட அபிஷேகம் பண்ணது, அந்த 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 பிரசாதத்தை குடிப்போம்ல, அபிஷேகம் பண்ணது சரணாமிர்தம், அதை குடித்தோன்னா நம்ம உடம்புல அப்படியே ஒரு எனர்ஜி வரும். பகவானோட அது பிரசாதம் முடியாது. பகவான் பக்திங்கிறது அமிர்தம் தான். அப்போ அவரோட பிரசாதம் எவ்வளோ அமிர்தமாக இருக்கும், அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஸோ இப்போ இன்னும் இன்ஃபர்மேஷனில் போட்டிருக்கு, த ஆழ்வார்ஸ் were Tamil poet saints who were devotees of Lord Vishnu or his avatar Lord Krishna. They were a key part of Bhakti movement, a religious reform movement in medieval India. Their songs of longing and service helped to spread the Bhakti movement in South India during 5th 10th centuries. So அப்புறம் போட்டிருக்கு, the Alvar's hymns were compiled into a series of volumes called the Tirumurai by Nambi under Nambi, the high priest of Raja Chola. All of the Alvar's hymns were later consolidated into a single volume called the Divya Prabandha. Andal was the only female Alvar. She was also known as Godai Nachiyar and Goda Devi. After her death, she was considered as an avatar of goddess Lakshmi. Avatar of the goddess Lakshmi. So இதில் போட்டிருக்கு, கன்சிடர் வந்து காடஸ் லக்ஷ்மியோட அவதாரம். இந்த அண்டா நாச்சியார் இவெல்லாம் பாருங்க. ஏன்னா நம்ம பெருமாள் வந்து நம்ம பெருமாள் வந்து திருப்பதி பாலாஜி அவதாரம் இருக்கும்போது என்னாச்சுன்னா, லக்ஷ்மி வந்து பெருமாளை விட்டு போயிட்டான், வைகுண்டத்தில் பெருமாளை விட்டு போயிட்டான். ஸோ என்னாச்சு அங்கே வந்து அங்கே வந்து வைகுண்டத்தில் விட்டு வந்த நம்ம ஆண்டாள் தாயார் வந்தாலும், பத்மாவதி தாயார். ஸோ அங்கே என்னாச்சு, அது உங்களுக்கு எல்லாரும் அந்த ஸ்டோரி தெரியும். எல்லாரும் அந்த ஸ்டோரி தெரியும். நான் யோசிக்கிறேன் எந்த ஸ்டோரி அது. பிரிகுமுனி வந்து வைகுண்டத்தில் வந்து ஒரு தடவை வந்தார். அப்போ அவர் தெரியும் அவங்க ஸ்டோரி. பெருமாளின் ஹிருதயத்தில் அவர் எத்தி மிதிச்சிட்டார். அங்கே வந்து லக்ஷ்மி வாஸ் பண்ணுறான். நம்ம இஸ்கானில் சொல்கிறா, நம்ம ஸ்டோரியாக சொல்கிறா, இல்லை நம்ம இஸ்கான் நம்ம கவுடியா வைஷ்ணவில் அவள் சொல்கிறா, லக்ஷ்மி சரசேஷமானம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, லக்ஷ்மி சேஷமானம், சாரி அது மந்திரம், சாரி தப்பாக தான் மந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம இஸ்கான் அந்த மந்திரம் சொல்கிறா, லக்ஷ்மி ஸ்ரீசேஷமானம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஸோ அந்த இப்போ எனக்கு இஸ்கான் கிருஷ்ணா இருக்கும், நாங்கள் கிருஷ்ணா டிவோட்டிஸ் சொல்கிறேன். என்ன சொல்கிறான்னா, சாரி கிருஷ்ணா டிவோட்டிஸ் என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்து இது இந்த வைகுண்டத்தில் விஷ்ணு பிரஜல குவால கோபால் ரூபத்தில் இருக்கார். அது யாருன்னு நினைக்கிறார், கோலோகத்தில் இருக்கிற அந்த கோபியர்களை எந்த நான் லெக்சரில் கேட்டேன். ஸோ வந்து என்ன அவன் சொல்கிறான்னா, அவன் என்ன சொல்கிறான்னா, வைகுண்டத்தில் விஷ்ணு சஹஸ்ர லக்ஷ்மி இருப்பாள் வைகுண்டத்தில்.
பெருமாளுக்கு சேவை பண்ணுறதுக்கு. ஆனால் கோலோக்கில் கிருஷ்ணர் வந்து இல்லை சாரி சாரி நான் தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுங்க. அந்த இதில் பிரஜில் விருந்தாவனத்தில் உலகத்தை அண்ட சராச்சரத்தை காக்கிறவர் பெருமாள் ஸ்ரீஹரி. அந்த கிருஷ்ணா அவதாரத்தில் பகவான் வந்து என்ன சொல்கிறான்னா, யசோதா அவ கிருஷ்ணரோட தாய் யசோதா யசோதாவுக்கு பயப்படுறார். ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவர் கிருஷ்ணரோட கிருஷ்ணரோட தாத்தா கிருஷ்ண தெரியல, யாரோ சொன்னார், குரு சொன்னார். அவர் யாரோட கிருஷ்ணருக்கு பேர் வச்சார், அவர் பேர் தெரியல, கர்காச்சாரியர். சாரி எஸ் கர்காச்சாரியர். ஸோ அவர் பேர் வச்சார். அவர் சொன்னார், இந்த குழந்தை வந்து சாதாரண குழந்தை கிடையாது, இது ஸ்வயம் விஷ்ணுவின் அவதாரம் ஆவான், பெருமானின் மறு அவதாரம், பெருமானின் அவதாரம், கிருஷ்ண அவதாரத்தில் வந்திருக்கார் பெருமாள் சாக்ஷாத். ஸோ அப்போ யசோதா தாய் வந்து நம்பலை. ஏன்னா எந்த அம்மா வந்து குழந்தைய தான் நினைப்பா. என்னன்னா அவள் வந்து யசோதா தாயார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவர் வாயில வந்து பெரிய மொத்த பிரம்மாண்டத்தையே பார்த்துட்டா. யார்? கிருஷ்ணரோட வாயில. ஸோ என்னாச்சுன்னா, அதை பார்த்தோன்னே யசோதா தாயார் பயந்துட்டா. இந்த சிறு குழந்தை வாயில இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா, இவன் யார், இவன் என்னால் நம்ப முடியவில்லை அப்படின்னு யசோதா தாயாரே அதிர்ச்சி ஆயிட்டான். ஸோ அதான் அப்போ பகவான் என்ன நினைச்சார்னா, நான் கடவுளுங்கிறது தெரிஞ்சிடக்கூடாது, நான் தான் விஷ்ணு அவதாரன்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார், உடனே இப்படி பண்ணுவார், சொடக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் யசோதா தாயாரோட மனசில் அந்த நினைப்பே எடுத்துட்டார். அப்போ வாபஸ் பேக் டு நார்மல். கிருஷ்ணருக்கு அப்போ குழந்தையா தெரிஞ்சது இல்லை. அப்போ யசோதா தெரிஞ்சிடுது, இல்லை இது என் குழந்தை தான், என்னோட புள்ள தான், இது என் குழந்தை தான் இது. அப்போது கிருஷ்ணர் என்ன நினைச்சார், கிருஷ்ணரே வந்து அவர் கடவுளாக இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. அவரே சொல்லியிருக்கார், கிருஷ்ணரே சொல்லியிருக்கார், அவர் கடவுளாக இருக்கிறது அவருக்கு. ஏன்னா நம்ம கௌடியா வைஷ்ணவில் வந்து நம்ம சைத்தன்யா மகாபிரபு ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு இருக்கார். அவர் வந்து கிருஷ்ணர் தான், ஸ்வயம் கிருஷ்ணர் தான் நம்ம சைத்தன்ய மகாபிரபு ரூபத்தில் வந்திருக்கு இந்த உலகத்தில் பக்தி பர்வத்துக்காக. ஏன்னா கிருஷ்ணரே கோலோக் தாமில் இருக்கார். அவர் இந்த உலகத்தையே அவர் உலகத்தையே எல்லாரையும் அவர் தான் என்னவே அவர் படிச்சிருக்காரு, அவர் தான் படிச்சிருக்காரு, எல்லாமே அவர் தான் படிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கே கிருஷ்ணருக்கு இந்த பக்தி ரஸ்ல இருக்கே, அந்த பக்தியோட ரஸ் அவருக்கு அனுபவிக்கணும். ஏன் தெரியுமா? இந்த பக்தி அவருக்கே பக்தி ரஸ் அனுபவிக்கணும். அவர் பகவான் தான், அவர் பக்திவன் அவன் சொல்லலை, ஆனால் அவருக்கே அந்த ரஸ்ஸோட அனுபவிக்கணும்னு. அதனால கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபு ரூபத்தில் இந்த உலகத்தில் வந்து எல்லாரையும் பக்தியாக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம இஸ்கான் ஆச்சாரிய ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் எங்கள் இஸ்கான் குரு. ஸோ அவர் சைத்தன்ய மகாபிரபுக்கு அப்புறம் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், எங்கள் இஸ்கான் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாரும் அவரோட, நீங்கள் சப்போஸ் இஸ்கான் போகிறீங்கன்னா நம்ம 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 வைணவஸ் நம்ம ஐயங்கார்ஸ் வைஷ்ணவன்னு சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் நம்ம ஐயங்கார் வைஷ்ணவா இருக்கோ அவாறு சொல்கிறேன், நம்ம வைணவ ஸ்ரீ சம்பிரதாயம் அவாறு சொல்கிறேன். நீங்கள் இஸ்கான் கோயிலுக்கு போயிருந்தேன்னா நீங்கள் வந்து பிரபுபாதா, நம்ம குரு பிரபுபாதாவோட ஃபோட்டோ பார்த்துருக்கோம். அவர் ஃபோட்டோவை பாருங்க, நீங்கள் அவரோட புக்ஸை படித்து பாருங்க. கண்ணு தானாக தண்ணியிலேருந்து தானாக கண்ணீர் வந்துடும். அவ்வளோ நான் ஒரு தடவை நிஜமாக சொல்கிறேன், நான் ஒரு தடவை வந்து பிரபுபாதான்றது அந்த எனக்கு பிரபுபாதோடு அந்த அவரோட எப்போவுமே டெத்தே ஆகாது. ஏன்னா அவள் கோலோக்குலேருந்தே வந்திருக்கா இந்த உலகத்தில் பக்தி பருவத்துக்கு. கோலோக்குலேருந்தே வந்திருக்கா அவள், கோலோக்குலேருந்தே அவள் போயிட்டா, கோலோக்குள்ளே திரும்பி போயிட்டார் அவர் பிரபுபாதம். ஸோ அவர் வந்து நார்மல் பர்சன் இல்லை பிரபுபாதம் வந்து ஒரு தனி அது வார்த்தை வர மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப அவர் நிஜமாக சொல்கிறார், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் இந்த பக்திக்காக. எதுக்காக கஷ்டப்பட்டுருக்கார்? நம்ம எல்லாரும் இந்த பக்தியில் சந்தோஷமாக இருந்து
எல்லாம் இந்த சம்பிரதாயம் இந்த பக்தியை வளர்த்து எல்லாரும் முக்தி அடையணும். இந்த உலகம் இந்த பாவத்தை முக்தி அடையணும். ஒரு உலகத்தில் முக்தி அடைகிறதுக்கு தான் பக்தி கிடைச்சது நமக்கு. மோக்ஷம் அடையணும். கிருஷ்ணர் தான் சொல்லியிருக்காரு, இந்த மனுஷ உடம்பு வருது, திஸ் ஹியூமன் பாடி இஸ் only this human body is in the human body way, only this way of the human body, இந்த ஹியூமன் பாடி வே தான், இந்த ஹியூமன் பாடி த்ரூ தான் நம்ம பக்தி மோட்சத்தை அடைய முடியும். இந்த உடம்பு ஒரு மஷின் மாதிரி நம்ம ஹியூமன் பாடி வந்து. இதில் 9 துவாரங்கள் இருக்குது, நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும் 9 துவாரங்கள் இருக்குது. இந்த 9 துவாரங்கள்லேருந்து எங்கேயாவது உயிர் போகிறதோ பரமாத்மாத்து லீன் ஆயிரும். இல்லைன்னா பரமாத்மா தாமுக்கு வைகுண்டமோ கோலோகதாமோ அடைஞ்சிடும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா, நான் ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டு சாரி. ஸோ எல்லாருக்கும் என்னோட இன்டென்ஷன் தான். எனக்கும் நிறைய மனசு நிறைய சஞ்சலம் வருது, நிறைய கெட்ட இல்லை நெகட்டிவ் திங்கிங்ஸும் வருது. ஆனால் நான் அதையும் மீறி நான் பண்ணுறேன்னா எனக்கு நிறையாவும் சொல்கிறேன், எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பக்தியில் யாருக்கு வேணால் இன்ட்ரெஸ்ட் வரலாம், தப்பு இல்லை. பக்தி யார் வேணாலும் பண்ணலாம். ஆல் ஆர் குவாலிஃபைட் டு டூ பக்தி. எல்லாருக்கும் பக்தி பண்ணுற தகுதி இருக்குது. எவனும் தடுக்க முடியாது நம்ம பக்தியை தொல்றதுக்கு. எவனும் இது பண்ண முடியாது. அதை மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நம்ம பக்தியை எவனும் பொய் சொல்ல முடியாது. நம்ம பக்தி நமக்கு தெரியும். நம்ம எவ்வளோ சத்தையோட பகவான் பண்ணுறோம். ஆனால் நம்ம பக்தியை நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். சர்டிஃபிகேட் எழுதி கொடுக்க வேண்டாம். ஏன் பக்தியை நான் பண்ணுறேன், நான் பக்தி பண்ணுற மாதிரி காட்டிக்க வேண்டாம். ஷோ பட்டி வேண்டாம். நம்ம ஷோ பட்டி காட்டலை, நான் அது தப்பாக இல்லை. ஆனால் நம்ம காட்டிக்க அவசியம் இல்லை. பகவானுக்கு தெரியும் நம்ம பக்தி எப்படி இருக்குன்னு. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டாம். அதனால் யார் என்ன சொல்கிறாலும் இந்த காலையில் கேட்டு இந்த காலையில் விட்டுடணும். நம்ம ஹிந்தியில் சொல்லுவால, காந்திஜி கா 3 பந்தர், காந்தியோட 3 குரங்கு. நான் சுனோ, நான் கலத் சுனோ, நான் கலத் தேகோ, நான் கலத் போலோ. ஸோ அதை மாதிரி அதுலேருந்து நம்ம நான் கலத் சுனோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது சொல்லுவால ஃபாலோ பண்ணணும். ஸோ தேங்க்யூ வெரி மச் நீங்கள் அதை கேட்டதுக்கு. நான் எனக்கு ரொம்ப இதை பற்றி சொல்லிக்க நிஜமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக இருந்தது இன்றைக்கி. ஸோ நான் இது ராத்திரியே ஒரு ஆழ்வாரோடு பார்த்துட்டேன், டிவியில் ஆழ்வாரோடு பார்த்துட்டேன் நம்ம குருவோடு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. சரி நானும் ஏன் மூலமாக நான் ரொம்ப பெரிய சந்து கிடையாது. நான் நான் சொல்லிக்கிறேன், நான் ரொம்ப பெரிய சந்து கிடையாது. நான் சந்தே நான் யோசிக்கல. நான் என்னென்னா கடவுளாகவும் நினைக்கவும் மாட்டேன். நம்ம எல்லாருமே மனசார சொல்கிறோம், நம்ம வாயால் நம்ம மனசார என்ன சொல்கிறோம், நான் பகவான். அப்படி கிடையாது. மனசார நமக்கு மனசுலே தோணுதான் நான் பகவானோட தாசன் தான், அவ்வளோதான். எல்லாரும் தாஸ் தான் பகவானுக்கு. பகவான் ஆக முடியாது, யாராலையும் பகவான் ஆக முடியாது. ஏன்னா நம்ம ஒன்லி தாசு கிடையாது. பிரபுவா சொல்கிறேன், ஐ வில் பி ட்ரை டு பி சர்வெண்ட் ஆஃப் த காட். பிரபுவாதா ஒரு சர்வெண்ட்டாகவும் சொல்லிக்கல. பிரபுவாதா சொல்லிக்க ஐ வில் பி ட்ரை டு பி சர்வெண்ட் ஆஃப் த காட். ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்டு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா, நம்ம இப்போ புது வருஷம் வருது, 2025 வர போகிறது. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அண்டு நம்ம லைஃப் இப்படியே நம்ம லைஃப் இந்த புது வருஷத்துலேயாகவும் எல்லாம் சரியாயிடணும். இந்த புது வருஷம் எல்லாத்துக்கும் தை பிறக்கிறது. இப்போது ஜனவரி 15லேருந்து தை மாதம் பிறக்கிறது. ஸோ எல்லாருக்கும் நல்ல காலம் வரணும். அந்த பகவான்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம், அந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம். ஸோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக லைக் ஷேர் இது எல்லாருக்கும் அனுப்புங்க. யாருக்கெல்லாம் தெரியாது அவளுக்கெல்லாம் அனுப்பும்போது இந்த வீடியோலாம் அவளுக்கும் தெரியட்டும். நம்ம ஆச்சரியம் நம்ம குரு, நம்ம வைணவர்கள் சம்பிரதாய குருவை பற்றி அவளுக்கும் தெரியட்டும். ஸோ அவளும் ஸ்ப்ரெட் பண்ண இப்போ இன்னும் இவ ஜாஸ்தியாகும். இதை பக்தியில் இந்த பக்தியில் எல்லாரையும் சேர்த்துட்டே இருக்கணும். பப்ளிக்கை சேர்க்கணும் இந்த பக்தியில். ஸோ என்னென்னா நம்மளோட இதுதான் பிரச்சாரம் பண்ணோம், பக்தி பண்ணோம், பஜன் பண்ணோம், பகவான் சத்சங்கம்னா பகவான் பிரசாதத்தை சாப்பிடணும், பக்தி பண்ணோம், கதா கேட்கணும், ஹரி கதா பண்ணோம். இதுதான் நம்ம வேலை. பாக்கி எதுவும் வேலை வாழ்க்கையில் எய்ம் இருக்கலாம். ஆனால் அந்த எய்மும் நமக்கு எதுவும் அது யூஸ் ஆக வரல. அது கொஞ்ச நாளைக்கு வரும், எய்ம் காட்டும். ஆனால்
கிருஷ்ண பக்தி தான் ஒரிஜினல் எய்ம். ஸோ ஸோ இதை எங்கே கிருஷ்ண பக்தி தான் நம்மளோட ஒரிஜினல், ஹரி பக்தி, விஷ்ணு பக்தி இதான் நம்ம ஒரிஜினல் எய்ம். ஸோ பெருமாள் பக்தி எல்லாம் ஒன்று தான். இதான் நம்ம ஒரிஜினல் எய்மாக இருக்கணும். பாக்கி எந்த எய்ம் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது, அது யூஸ்லெஸ். பாக்கியெல்லாம் எய்ம் இருக்குது, அது யூஸ்லெஸ் ஃபெலோ மாதிரி, யூஸ்லெஸ் அது அந்த எய்மெல்லாம். அதெல்லாம் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு பகவான் தாம் நம்ம போகிறதுக்கு இன்னும் தகுதி வரல. நம்ம யாருக்கும், எனக்கும் சொல்கிறேன், எனக்கும் தகுதி வரல. நம்ம வந்து தாம் போகாட்டாலும் பரவாயில்ல. ஆனால் அடுத்த ஜென்மம் இருந்தாலுமே இதே பக்தியோட, இதே பக்திபாவோட, இப்படியே வைஷ்ணவ சம்பிரதாயில் நம்ம குடும்பம் மாதிரி நம்ம சங்கால இருக்கணும், வைஷ்ணவ சங்கால். அதுதான் என்னோட இன்டென்ஷன். பாக்கியது எனக்கு கிடையாது, நிஜமாக தான். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஹாப்பி அண்ட் நாளைக்கு நியூ இயர். ஸோ இன்றைக்கே உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன். ஹாப்பி நியூ இயர். அண்டு இப்படியே நல்லா சந்தோஷமாக இருங்கோ, நல்லா உடம்பை பார்த்து நல்லா சாப்பிடுங்க, நல்லா பக்தி பண்ணுங்க, உங்கள் வேலையை உங்கள் கர்மா பண்ணுங்க, உங்கள் வேலையை பண்ணுங்க, ஆஃபீஸ் போகிற எல்லாம் பண்ணுவோம். ஆனால் எல்லாம் டென்ஷன் இருக்காங்க, எல்லாம் பகவான் பார்த்துக்குவார். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. நமோ நாராயணா. ஹரே கிருஷ்ணா.